வணக்கம் மக்களே. நீங்க காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில காஃபி குடிக்கிறது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க மக்களே. அட என்னங்க சொல்றீங்க? காலையில எழுந்ததும் காஃபி குடிக்கிறது ஆபத்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா மக்களே. காலை எழுந்ததும் ஒரு கையில சூடாக காஃபி எடுத்துக்கிட்டு, மறுபக்கம் கையில பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு, நம்ம நிதானமா பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு, தலைப்புச் செய்திகள்லாம் படிச்சு முடிச்சுட்டு, கழிவறைக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலை கடனை செலுத்திட்டு, இப்படி நம்மலாம் பழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதிகாலை நீங்க இப்படியெல்லாம் காஃபி குடிக்கிறதால உங்களுடைய மலக்குடல் தூண்டப்பட்டு மலம் கழிக்கக்கூடிய உணர்வு சிலருக்கு உண்டாகும். இப்படி காலையில வெறும் வயிற்றில காஃபி குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அது உங்களுக்கு கெட்டது அப்படின்னு தான் மருத்துவர்கள் பலரும் பரிந்துரைக்கிறாங்க. வாங்க அது என்னென்ன அப்படின்றத விரிவாக பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இரவு 8லிருந்து 9 மணி நேரம் உணவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் வயிறு உங்களுக்கு காலியாக இருக்கும். முதல் நாள் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகி மலக்குடலை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த நிலையில் நீங்கள் காலையில் வெறும் செரிமான அமிலம், அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் செரிமான அமிலம் அதிக அளவில் உங்களுக்கு சுரந்து தான் இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் அமிலத்துடைய சூட்டை தணிக்க காலை எழுந்து பல் துளைக்கிறதுக்கு அப்புறம் தண்ணீர் அருந்துவது தான் உங்களுக்கு நல்லது. தண்ணீருக்கு அப்புறம் நீங்கள் வாழைப்பழம், பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா காஃபி அருந்துவது உங்களுக்கு நல்லது. இதுக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. ஆனால் காலையில் எழுந்ததும் நேரடியாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி அப்படின்னு கேட்டு அந்த ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அசிடிட்டியை உண்டாக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க மக்களே. காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டிசால் ரசாயன செயல்பாட்டை உங்களுக்கு சீரழித்து விடும்னு சொல்கிறாங்க. அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய ரசாயன செயல்பாட்டை உங்களுக்கு சீர்குலைத்து விடும். இது இப்படி நீங்கள் காஃபி பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஹார்மோனுடைய அழியக்கூடிய நிலையை உங்களுக்கு உண்டாக்கிடும். உடலுக்கு வெவ்வேறு பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் சொல்றாங்க. காலையில வெறும் வயிற்றில் நீங்க காஃபி சாப்பிடுவது அந்த நாளுடைய பிற்பகுதியில நாக்கு மற்றும் உங்களுடைய உடலை வறட்சி அடைய செஞ்சிருங்க மக்களே. அதன் காரணமாக நம்மளுடைய உடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியேறக்கூடிய நீரினுடைய அளவை கடுமையாக அது பாதிக்கும். சரியான அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருந்து வியர்வையாகவோ சிறுநீராகவோ நீர் வெளியேறலை அப்படின்னா உடலுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படும். வெறும் வயிற்றில் நீங்க காஃபி, டீ உள்ளிட்டவை எல்லாம் குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் உங்களுடைய ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். எனவே ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் காலையில் காஃபியை தவிர்த்து கிரீன் டீ, மோர் இதெல்லாத்தையும் நீங்கள் குடிக்கலாம். காலை உணவு முடித்து அரை மணி நேரத்துக்கு பின்னர் நீங்கள் காஃபி சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. ஆகையால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கக்கூடாது. காலை நீங்கள் உணவு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் காஃபி சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு உங்களுக்கு பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்படாது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. எனவே நீங்கள் காலை 6 மணிக்கு காஃபிக்கு குடிக்கிற பார்த்தீங்களா காலையில் வெறும் வயிற்றில், ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் காலை உணவை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு நீங்கள் காஃபி குடிக்கிறது எப்பயுமே உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறத விட்டுடுங்க. காலை உணவை நீங்கள் எடுத்துட்டதுக்கு அப்புறம் சிறிது இடைவெளி விட்டு காலையில், அதாவது ஒரு 11 மணிக்கு நீங்கள் காஃபி குடிக்கிறது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த வகையில் நீங்கள் காஃபியை குடிங்க, அதுவும் குறைந்த அளவு குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.